ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து திருக்குறள் பார்க்க போறோம் நம்ம. திருக்குறள் எப்படி படிக்கிறது, எல்லா குறளையும் படிக்கணுமா, எல்லா அதிகாரத்தையும் படிக்கணுமா, எப்படி படிக்கணும், மனப்பாடம் பண்ணணுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்குறள் வந்து எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்கறாங்க நமக்கு, ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. எப்படி அதுக்கு நம்ம படிக்கணும், 40 அதிகாரம் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி எடுத்து கிட்டத்தட்ட 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 40 அதிகாரம் படிச்சா போதும்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? அந்த 40 அதிகாரம் என்னன்னு சொல்லிட்டு கடைசியா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த அதிகாரம்னு ஐடென்டிஃபை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு அது எந்த அதிகாரத்தோட மீனிங் வந்து இது. இப்போ கண்ட்ரோலிங் ஆங்கர்ஸ் கிரேட் விச்சு அது தமிழ்லையும் கொடுத்துப்பாங்க. இப்போ இந்த குறளோட அதிகார அர்த்தம் தான் அது. அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த குறளும் இந்த அர்த்தமும் தெரிஞ்சிருந்தா இதை நீங்க மேட்ச் பண்ணிடலாம். எந்த அதிகாரம்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அந்த அதிகாரம் சொல்லிட்டு நீங்க மேட்ச் பண்ணணும். அடுத்தது வந்து மீனிங் பேஸ்டு சூஸ் குறள். ஒரு குறளோட மீனிங்கை கொடுத்து அது எந்த குறள்னு சொல்லிட்டு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது இது. அடுத்து வந்து வேல்யூ பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள், மீனிங்கை கொடுக்காம இந்த குறள் வந்து பொறுமையை வந்து சொல்லுது, இந்த குறள் வந்து அரசியலமைப்பு பத்தி சொல்லுது, இந்த குறள் வந்து அமைச்சரவை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் மாரலை மட்டும் கொடுத்து அது எந்த குறள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் வந்து அது வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங் என்ன அப்படின்னா, குறள் கொடுத்துட்டு என்ன வேல்யூஸ் சொல்லுதுன்னு கேட்கலாம், இல்ல எந்த அதிகாரத்துல இருந்து வந்திருக்கணும்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ஒரு குட் மேஸ்டரோட குவாலிட்டிஸ் வந்து எந்த திருக்குறள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல குறள் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த குறளை வந்து எடுத்து சொல்லணும். எந்த அதிகாரம்னு கூட சம்டைம்ஸ் கேட்கலாம். அடுத்தது வந்து ஆட் ஒன் அவுட். இது கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 சாப்டர் 4 அதிகாரங்கள் கொடுத்துட்டு இதுல ஆட் ஒன் அவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நட்பு, நட்பறிதல், கெட்டாவினை, இது எல்லாமே வந்து நட்பு ரிலேட்டடான டாபிக்ஸ். நீத்தார் பெருமை மட்டும்தான் வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அதிகாரம் வந்து இந்த தீமை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அடுத்து வந்து கரெக்ட் இன்கரெக்ட் பேர். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒன்னு வேல்யூ ஆர் மாரல் பேஸ் பண்ணியும் கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா அதிகாரம் பேஸ் பண்ணியும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து குறள், அதோட கான்செப்ட். ஸோ வந்து வெல்வெத்ன்ற பாருங்க, செல்வத்தை பத்தி எந்த குறள் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, எத்திக்கல் லேர்னிங் ஆஃப் வெல்த்தை பத்தி எந்த குறள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உங்களுக்கு மேக்சிமம் வந்து குறளை டைரக்டா வந்து அண்டர்லைன் பண்ணி இங்க என்ன வார்த்தை வரும் அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஜெரிக்கா ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் வந்து இருக்கிறனால சம்டைம்ஸ் மேபி வி கேன் கெட் தி க்ளூ இங்கிலீஷ்ல இருந்து. ஓகேவா? தீம் ஐடென்டிஃபை பண்றது, இனியவை கூறல் இப்படின்னு இந்த ஒரு மாதிரி ஒரு குறளை கொடுத்துட்டு இது எந்த தீமை வந்து பேஸ் பண்ணி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், விருந்தோம்பலை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் பாக்குறப்ப 4மே வந்து சிமிலரா இருக்கும். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஃபைனலா வந்து ஒரு கவர்னன்ஸ் ரிலேட்டடா, ஒரு கிங்னா வந்து ஜஸ்டிஸை வந்து பேஸ் பண்ணி தான் ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைரக்டா இதை கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த குறள்ல வந்து அது ரிலேட்டடா இருக்கும். ஓகேவா? அப்ப அதோட அதிகாரம் கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா இந்த குறள்ல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் திருக்குறள்ல கேட்கறது. ஓகேவா? இப்ப இதுக்கு எப்படி நம்ம ஆக்சுவலி படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லா அதிகாரம் 1330 குறள் இருக்குல்ல, அந்த அதிகாரங்கள் ஃபுல்லா நேம் பிளஸ் மீனிங் பிளஸ் எந்த தீமை பேஸ் பண்ணி இருக்கு, தீம், வேல்யூ, மாரல் எதுனாலும் வச்சுக்கோங்களேன், எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா குறளோட ஹெட்டிங்கு, அதோட மீனிங், எந்த தீமை பேஸ் பண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் இருக்கு 10 குறள் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து சிங்கிள் லைன் மீனிங்கா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ உங்களுக்கு எப்படி கரெக்டா இருக்குமோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 40 அதிகாரம் தான் படிக்க போறோம் மொத்தமே. ஓகேவா? நான் சொல்றது அதுக்காண்டி இதை தாண்டி வராது அப்படின்னு சொல்ல மாட்டேன். 80 to 85% வந்து இதுல இருந்தா வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து வீக்லி ரிவிஷன். ஏன்னா திருக்குறள் வந்து உடனே நமக்கு ஞாபகம் இருக்க போறது கிடையாது. ஸோ வீக்லி நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வாரம் ரிவைஸ் பண்ணுங்க. இன்னும் என்ன, மெமரைஸ் பண்ண தேவையில்லை. குறளோட நம்பரு இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. இல்ல தமிழ்ல வந்து அந்த வார்த்தை ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. அது மாதிரி இருக்க சாப்டர்ஸ் எல்லா சாப்டரையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து தீம்ஸ், ரிலவன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னன்ஸ், பாலிட்டி, இந்த மாதிரி டாபிக்ஸ்ல வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால அது ரிலேட்டடா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ என்ன 40 அதிகாரம் வந்து சொன்னேன். அந்த 40 அதிகாரம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட ஹை வெயிட்டேஜ் வந்து இது குரூப் 1க்கு இதுதான். இதுல வந்து
இந்த அதிகாரம்லாம் நீங்க படிக்கணும். அரசியல், அமைச்சு, அமைச்சறிவு, அமைச்சின் வலிமை, தூது, நடுவுநிலை, இது ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஹியூமன் பிஹேவியர், இதுவும் வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவாங்க. நட்பு, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த திருக்குறளோட லிஸ்ட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல வந்து திருக்குறள் பிடிஎஃப்னு சொல்லிட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து திருக்குறள் பிடிஎஃபோட லிங்கை வந்து அனுப்புறேன். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் திருக்குறள். ஆக்சுவலி ஈஸியா வந்து 5ல இருந்து 6 மார்க் வந்து நீங்க எடுத்துடலாம். பட் நம்ம தான் வந்து அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அதனால இந்த 40 அதிகாரத்தை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும்னு சொன்னா அது மாதிரி படிச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நமக்கு அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதே மாதிரி வேற என்ன டாபிக் வேணும் நெக்ஸ்ட் வீக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து போடுறேன். பை கைஸ், டேக் கேர்.